ஈரோடு திருப்பூர் சட்டமன்ற தொகுதி அதிமுக வேட்பாளர்கள் 16 பேரை ஆதரித்து முதலமைச்சர் ஜெயலலிதா பெருந்துறையில் பிரச்சாரம் மேற்கொள்கிறார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மக்புல் அகமதிடம் கேட்போம். மக்புல், பெருந்துறைக்கு முதலமைச்சர் ஜெயலலிதா எப்போ வராங்க? அவரது வருகையை ஒட்டி செய்யப்பட்டுள்ள ஏற்பாடு பத்தி சொல்லுங்க. மேலும் இன்னைக்கு தேர்தல் அறிக்கை வெளியாக வாய்ப்பு இருக்கா? தமிழக சட்டமன்ற பொதுத் தேர்தலை முன்னிட்டு தமிழகம் முழுவதும் உள்ள 234 தொகுதிகளில் போட்டியிடும் அதிமுக மற்றும் கூட்டணி கட்சி வேட்பாளர்களை ஆதரித்து முதலமைச்சரும் தமிழகத்தின் அதிமுகவின் பொதுச் செயலாளருமான ஜெயலலிதா வாக்கு சேகரித்து வருகிறார். ஈரோடு மற்றும் திருப்பூர் மாவட்டங்களைச் சேர்ந்த 16 வேட்பாளர்களுக்கு ஆதரவாக ஈரோடு மாவட்டம் பெருந்துறையில் இன்று பிரச்சாரம் செய்கிறார். இதற்காக பெருந்துறை சிப்காட் அருகே உள்ள பிரம்மாண்டமான மைதானம் தேர்வு செய்யப்பட்டு தற்போது தயார் நிலையில் உள்ளது. சுமார் 2 லட்சம் பேர் அமரக்கூடிய இந்த மைதானத்தில் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் பேச்சை கேட்கும் வகையில் ஏற்பாடுகள் பலமாக செய்யப்பட்டுள்ளது. பொதுமக்களின் சிரமமின்றி வாக்கு உட்கார்ந்து அமர்ந்து தடுப்பு வேலிகள்லாம் அமைக்கப்பட்டிருக்கு. இதே நிலையில பார்த்தோம்னாக்கா இருக்கைகள் சிறப்பாக போடப்பட்டிருக்கு. குடிநீர் வசதி போன்ற வசதிகள்லாம் செய்யப்பட்டிருக்கு. இதேபோல் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் பிரம்மாண்டமான கட் அவுட்டுகள் வைக்கப்பட்டிருக்கு. மிகப்பெரிய பலூன்கள் பறக்க விடப்பட்டுள்ளது. பொதுக்கூட்டத்திற்கு ஏராளமான பொதுமக்கள் திரள்வார் என்பதால போலீசார் பலத்த போலீஸ் பாதுகாப்பு செய்யப்பட்டிருக்கு. கோவை மேற்கு மண்டல ஐஜி ஸ்ரீதர் உட்பட 4 ஐஜிக்கள் தலைமையிலான சுமார் 4000க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில தற்போது ஈடுபட்டிருக்காங்க. பொதுக்கூட்டத்தில் பேசுவதற்காக இன்று பிற்பகல் 2 மணிக்கு முதலமைச்சர் ஜெயலலிதா சென்னையிலிருந்து புறப்படுகிறார். அங்கிருந்து விமானம் மூலம் கோவை விமான நிலையத்துக்கு வந்த பின்னர் தனி ஹெலிகாப்டர் மூலம் பெருந்துறையில் உள்ள பொதுக்கூட்டத்தில் சுமார் 5 மணி அளவில் பேச இருப்பதாக தகவல் தெரிவிச்சிருக்காங்க. மேலும் இந்த கூட்டத்தில் அதிமுகவின் தேர்தல் அறிக்கை வெளியிடப்படும் என அதிமுகவினர் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. மைதிலி, திருப்பூர் ஈரோடு மாவட்ட மக்கள் முதலமைச்சரிடமிருந்து என்ன மாதிரியான வாக்குறுதிகளை எதிர்பார்க்கிறாங்க? தற்போது ஈரோட பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னாக்கா சாயக்கழிவு பிரச்சனை பிரதான பிரச்சனையா இருக்கு. முக்கியமா இந்த தொகுதியிலேயே அந்த பிரச்சனை அதிகமாவே இருக்கு. அதனால சாயக்கழிவு பிரச்சனை, விவசாய சார்ந்த கெயில் பிரச்சனை உள்ளிட்ட பல்வேறு பிரச்சனைகள் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய விவசாயிகளும் இந்த பகுதியை சேர்ந்த பொதுமக்களும் எதிர்பார்க்கிறாங்க.